அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத்தான ஜுமாவுடைய நேரம் நம்மிடையே மிக குறைவாக இருக்கு. இந்த நேரத்தில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருடைய துஆவுமே கபூலாகும். இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இந்த நிமிடத்திலிருந்து வெற்றிகள் வரத் தொடங்கும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கிடைக்கும். இன்னும் இந்த அமலை மட்டும் நீங்கள் இன்றைக்கு முடிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு துஆவாக உங்களுக்கு கபூல் ஆகிக்கிட்டே வரும். எனவே நான் உறுதியாக சொல்வேன், இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு அமலை செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வாரத்தில் செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். அதாவது பெரிய அளவு பணம் உங்கள் கையில் வந்து சேரும். இந்த வருடம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது அப்படிப்பட்ட ரிஸ்கை அதிகமாக்கக்கூடிய ஒரு அமல் தான். ஒரே ஒரு அமல் தான் செய்ய போகிறோம், ஆனால் அதற்கு ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு செலவாத். அந்த செலவாத் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அற்புதமான ஒரு செலவாத். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எங்கள் தலைவர், இன்னும் உன்னுடைய ரசூல், இன்னும் உன்னுடைய அடியாருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நம்பிக்கை கொண்ட முஅமினான ஆண்கள் பெண்கள், இன்னும் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக. எவ்வளோ ஒரு சிறந்த செலவாத்தா இருக்குது பாருங்கள். இந்த செலவாத்தை பற்றி நம்மள பலருக்கும் தெரியும், இன்னும் பலருக்கும் தெரியாது. இந்த செலவாத்தை நம்ம 27 முறை ஓதணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு பிறகு கையேந்தி கேட்கக்கூடிய எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். ஏன்னா இந்த ஒரு துஆவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்காகவும் கேட்குறோம், நமக்காக கேட்காம எல்லா மக்களையும் சேர்த்து நம்ம கேட்குறோம் இல்லையா? அதனால் கூடுதல் சிறப்பு இந்த செலவாத்துக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த செலவாத்தை யார் ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவு சதக்கா செய்த நன்மையாக அல்லாஹ் தர்றான். ஏன்னா நபி அவங்க கிட்ட ஒரு ஏழை சஹாபி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதிக அளவு தர்மம் செய்யணும்னு ஆசை, ஆனால் என்கிட்ட அதற்கான வசதி இல்லை. அப்படிங்கும்போது அவங்க இந்த செலவாத்தை நீங்கள் ஓதுங்க, பெரிய அளவு சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் கிடையாது, இந்த செலவாத்தை நம்ம 27 முறை ஓதணும்னா கட்டாயம் நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி தான். பார்த்த உடனே இந்த செலவாத்தை 27 முறை ஓதி முடிச்சிருங்க. ஏன்னா பிறகு ஓதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் ஷைத்தான் நம்மளை ஓத விட மாட்டான். ஏன்னா நல்ல அமல்கள் செய்யும்போது ஷைத்தானுக்கு அது பிடிக்காது. அது மட்டுமல்ல, இது எல்லா மக்களுடைய துஆவும் கபூல் ஆகக்கூடிய வகையிலையும் இருக்குது. இது நபி மீது செலவாத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்தாகவும் இருக்குது. இரட்டிப்பு இல்லை, பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த செலவாத். இப்போ கையோட நம்ம 27 முறை இந்த செலவாத்தை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.
اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. அல்ஹம்துலில்லாஹ் ஓதியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப குறைஞ்ச நேரத்திலேயே ஓதக்கூடிய ஒரு செலவாத்து தான். ஆனால் நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கட்டாயம் இந்த செலவாத்தை 27 முறை ஓதிட்டு துவா செய்யுங்க. இந்த செலவாத்தை ஓதனாலே நம்ம எல்லோருடைய துவாவும் கபூலாகும். இருந்தாலும் நீங்களும் கேளுங்க, எல்லாருடைய துவாவையும் கபூலாக்கியா அல்லாஹ் என்னுடைய துவாவையும் கபூலாக்கு அப்படின்னு கேளுங்க. கட்டாயம் அந்த நிமிஷத்தில் உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவுமே துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது மட்டுமல்ல, இந்த பதிவை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா மக்களும் இதை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நேரம் மிக குறைவாக இருக்குது. ஏன்னா ஜும்மாவுடைய நாள் நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் இந்த பதிவு போய் சேரணும். எல்லாரும் ஓதனாங்க அப்படின்னா நம்முடைய துவா கட்டாயம் கபூலாகும். ஏன்னா யாராவது ஒரு மனிதருடைய துவாவாவது கபூலாகிருச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ்தாலா கபூலாக்குவான். இது கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்லமலும் இந்த ஒரு செலவாத்துக்கு இருக்குது. அதனால் எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் அதற்கான நன்மைகளையும் பரக்கத்தையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, இன்னும் லைக் பண்ணுங்க. அது மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.